வரவங்க கிட்ட வந்து 10 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அரசு முதியோர் காப்பகத்துக்கு கூட்டிட்டு போறோம், வரீங்களா? இந்த இடத்தை வந்து அரசு அதிகாரிகள் அடிக்கடி வந்து பார்த்திருந்தால் இவங்களுக்கு இப்படி இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. மகா மயெல்லாம் இருக்காருல்ல, உங்களை பார்க்கலையா? பார்க்க வர மாட்டாங்க. எப்படி இந்த முதுமை தாய் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மனதை வந்து கலங்கடிக்குது. அவங்களுக்கு துணையா இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன் உள்ள இருக்குது. இந்த வீடு எல்லாமே ரொம்ப அசுத்தமா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு நெஞ்சை உறைய வைக்குது. அவங்களுக்கான உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நீரா தான் இப்போதைக்கு இருக்குது. அதை குடிச்சிக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது மனதை கலங்கடிக்குது. இந்த இடத்த வந்து அரசு அதிகாரிகள் அடிக்கடி வந்து பார்த்திருந்தால் இவங்களுக்கு இப்படி இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ட்ரைபிள்ஸ் பீப்புள்ஸ் அவங்களுடைய நிலை இந்த இடத்துல எப்படி இருக்கு? கூமாப்பட்டி அப்படின்றது ஒன்னே ஒன்று வலைதளத்துல வைரல் ஆனிச்சு. அதையொட்டி நம்ம இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். பல பதிவுகளையுமே அந்த இடத்துல இருக்க அடிப்படை வசதிகள் இல்லைன்றதையும் பார்வையிட்டு இருந்தோம். அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கான்சாபுரம் நம்மளுடைய நெஞ்சை உறைய வைக்கும் விதமாக இருப்பதற்கு இது ஒன்றே ஒன்று எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து அரசு தரப்பிலிருந்து இந்த கான்சாபுரத்திற்கு வருகை தந்து இந்த தாயை மீட்டு அவங்களுக்கு வந்து ஒரு காப்பகத்திலாவது அவர்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரஞ்சிதம். ஏமா இப்படி வந்து எண்ணெயா இருக்குது உங்க முகம்லாம்? இப்போ என்ன வச்சேன். உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க? என் பிள்ளைலாம் அங்க இருக்கு. எங்க? புதுப்பிள்ளைக்காக. ஏன் உங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க? உங்களுக்கு அழாதீங்க. கஞ்சிக்கு கிடக்கணுமா அப்படின்றதுக்காக நீ மாட்டு போட்டு வந்து காசுவாரு. நீ 7 மணிக்கு வந்து காசுவாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சோறு எதுங்க காசு விட நான் கிடைக்க மாட்டேங்க. இவங்களை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு நம்மளால ரொம்ப முடியல. வரவங்க கிட்ட வந்து 10 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இருக்கிற இந்த மலை கிராம மக்களுடைய சூழ்நிலையை வெட்ட வெளிச்சப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குதுங்க. அரசு முதியோர் காப்பகத்துக்கு கூட்டிட்டு போறோம், வரீங்களா? சாமி, இந்த இடத்த விட்டு வர மாட்டீங்களா? இதை விட்டு இங்கேயும் சாகணும், இங்கேயும் பிறக்கணும். வெள்ளம் இங்கே காப்பியை கண்டுபிடிச்சி ஒரு மாதம் அது. சரி, அரசாங்கத்துல இங்க எதுவும் வந்து உங்களை வந்து பார்த்து உணவெல்லாம் தரலையா? என்னமும் கொடுப்பாங்க, என்னமும் தரமாட்டாங்களா? என்னவும் இருப்பாங்க. இப்ப யார் வந்து கேட்க முடியல. கால் வர மாட்டேன், கை வர மாட்டேன். நான் கண்டாய் பண்ணே ஆடினே என்னன்னு கேட்கணும். ஆடினே நீங்க உடனே கட்டாத்தையும் கேட்ட வழியா அது என்னன்னு கேட்க மாட்டாங்களே. சரி 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லி அங்க எழுதியிருக்கேம்மா. அதுக்கு தண்ணி வசதிக்கு இந்த இடத்துக்கு வந்து உங்க மக்களுக்கு எல்லாம் கவனிக்கிறதுக்கு நீங்க என்னைக்கு வருவீங்க? என்னைக்கு வருவீங்கன்னு கேக்குறாங்க அரசு அதிகாரிகளை பார்த்து. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே காலி பண்ணி வெளியில போயிட்டாங்க. ஆனா 2 முதியவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 2 முதியவர்கள் மட்டும் இங்க இருந்து மீட்கப்படாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கண்டிப்பா தேவை.